இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தாடகையோட கதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏக்கர் குலத்தை சேர்ந்த சுகித் அவருக்கு பிள்ளை இல்லாமல் இருந்த அவர் பிரம்மதேவரை வேண்டி பல ஆண்டா கடுமையாக தவம் செய்தார். அவர் தவத்தை மிஞ்சி பிரம்மதேவர் சுகித்துக்கு மயில் போன்ற அழகும் யானை போன்ற வலிமையும் கொண்ட மகள் பிறப்பாள் என்ற வரத்தை பிரம்மதேவர் அருளா கொடுக்கிறாரு. சுகித்துக்கு மகளாக பிறந்தவளே தாடகை. தாடகைக்கு கல்யாண வயதும் வந்தது. அப்போது அவரது தந்தை சுகனது தனது இனத்தைச் சேர்ந்த சுந்தன் அவர்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு. இவரது வாழ்க்கை இன்பமாக 2 பேரும் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அவர்களுக்கு சுபகு மாரிசன் 2 மைந்தர்கள் பிறக்கிறாங்க. ஒரு முறை தாடகையின் கணவன் சுந்தன் அகத்திய முனிவர் வாழ்ந்த ஆசிரமம் சென்று மரங்களை புடுங்கி வீசி எறிந்து அட்டுழியம் செய்தார். அகத்திய முனிவர்கள் அவன்கிட்ட எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க, ஆனால் அவன் கேட்டப்படவே இல்லை. அதனால கோவத்தில் அவனை பார்க்க சுந்தன் எரிந்த சாம்பலா ஆனான். சுந்தன் இறந்த விஷயம் தாடகைக்கு தெரியும் போது கதறி கதறி அழுறா. பின் கோவத்தோடு 2 மைந்தர்களை கூட்டிட்டு அகத்திய முனிவர்கள் ஆசிரமத்துக்கு வந்து பல வகையான தொந்தரவுகளை கொடுத்தார். ஒரு நாள் அகஸ்திய முனிவர்களை தாக்குவதற்கு தாடகை ஓடோடி வந்தாள். அதனால் கோபமடைந்த அகஸ்திய முனிவர்கள் அவங்க மூவரையும் அரக்கர்களாக மாற சமிக்கிறார். முக்கியமா தாடகைக்கு இயற்கை ரூபம் அகன்ற மனிதர்களை தின்று வாழும் பயங்கரமான ரூபத்தை அடைக்க அப்படின்னு சமிக்கிறார். உடனடியாக தாடகையும் 2 மகன்களும் சமிச்ச ரூபங்களை அடைகிறாங்க. அகஸ்திய முனிவரை ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு மற்ற முனிவர்களை தொந்தரவு கொடுத்துட்டு வந்தாங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியும்னா ஃபாலோ பண்ணிட்டு பார்ட் 2 கமெண்ட் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்றேன்.